வாடி. வேணா என்ன வாடிங்கறல. வேண்டாம் ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. வாடி. மாயா கொஞ்சம் சொல்லு மாயா. என்ன விட்டுடுங்க. நான் வர மாட்டேன். செஞ்ச எதுவும் என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அவளை வெளியே இழுத்துட்டு போ. வா மாயா ப்ளீஸ் வாடி. விட்டுடுங்க. வா என்ன விடுங்க. மாயா என்ன விட்டுடு மாயா. என்ன எதுவும் பண்ணிடாத மாயா. என் வயித்துல ஒரு குழந்தை இருக்கு. தயவு செஞ்சு என்ன விட்டுடு மாயா. நான் எங்கேயாவது போயிடுறேன். வாய மூடு. கஜா, இவள முதல்ல இங்க இருந்து வெளியில தூக்கிட்டு போயிடு. இவ என் கண்ணு முன்னாடியே இருக்க கூடாது. ஏய், இவள கட்டி பேக் பண்ணி ஒரு பார்சல் மாதிரி ரெடி பண்ணுங்கடா. மாயா தயவு செஞ்சு என்ன விட்டுடு மாயா. என்ன கொலை பண்ணிடாத. என் குழந்தைக்காகவாது நான் வாழணும். உன்னை கை எடுத்து நான் கும்பிடுறேன் மாயா. தயவு செஞ்சு என்ன விட்டுடு மாயா. என்ன கஜா, அவளை கெஞ்ச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? பாப்பா, நீ எவ்வளவுதான் கதறி அழுது கர்ணமனு போட்டாலும் உன் தண்டனை குறைய போறது இல்ல. நீ கத்தம் கத்தம் தான். மாயா என்ன கொன்னுடாத மாயா. எனக்கு இறக்கம் காட்டு ப்ளீஸ். கஜா, முதல்ல அவ வாயும் கையும் கட்டி போடு. அழுது அழுது கூழ கும்பிடு போட்டு எங்க உயிரை எடுக்கிறா. ஏய், கட்டுங்கடா. வேணாம். விடுங்க விடுங்க மாயா. வேண்டாம் மாயா. கஜா, இவளை எப்படி கொல்ல போறன்னு உன் பிளான சொல்லு. சப்பா மேட்ரு சார். அது எண்ணூர்ல மீன் பிடிக்கிற போட்டுக்குது. அது ஃபுல்லா ஐஸ் கட்டியாவே இருக்கும். அந்த பெட்டிக்குள்ள போட்டு சுமார் கடலுக்குள்ள 150 கிலோமீட்டர் உள்ள கூட்டு போனா உடம்பு அப்படியே பாறாங்கல் மாதிரி கெட்டியாயிடும். அப்படியே அல்லேக்கா தூக்கி கடலுக்கு இருக்கிற சொரா மீனுக்கு போட்டான்னு வைங்களேன், சும்மா போட்டி போட்டு சாப்பிடும். ஒரு கறி துண்டு கூட மிஞ்சாது. ஐயோ கேட்கவே பயமா இருக்குடி. சும்மாரு. அப்புறம் என்ன மேடம், வழக்கம் போலதான். வழக்கம் போலனா இந்த குவாரியில வெட்டி வச்சு பாறைய உடைப்பாங்கல்ல, அந்த பாறைய இவ உடம்போட சேர்த்து வச்சு கட்டி கடல்ல இறக்கணும்னு வச்சுக்கோங்களேன், சொரா ஆந்தி வேலை கேஷ் பண்ண போயிடும். இதுல கொடுமை என்னன்னா, சாவுறது சொராவாலியா இல்ல தண்ணியாலியா இல்ல ஐஸ் கட்டியாலியான்னு சாவுறவங்களுக்கே தெரியாது. அந்த தண்ணியில இறங்கினவங்க வெளியே வந்ததா சரித்திரமே கிடையாது. பாப்பா தப்பிக்க சான்ஸே இல்ல மேடம். அவ துடி துடிக்க சாவால. ஏய், என்னடி கேக்குற? தண்ணில முழுகி சாவர் தாண்டி மோசமான சாவு. இதுல சொரா மீனுக்கு வேற இரையாக போறான். நினைச்சு பார்த்தாலே என் அடி வயிறெல்லாம் கலங்குதுடி. மா, அவளை பயம்புறுத்தியே கொண்டுடுவ போல இருக்கே. அவ நமக்கு எவ்ளோ துரோகம் செஞ்சிருக்கா. அவ துடி துடிச்சுதான் சாவணும். ஏய் பொருளுரா மேடம், இவ எப்படியும் சாவ போறா. உங்க ஆசை தீர இந்த கத்தியால 2 குத்து வேணா குத்திங்க. குத்த ஆரம்பிச்ச அவ உடம்ப நானே சல்லடை ஆக்கிடுவேன். அது வேணாம் தானே உன்னை வர சொல்லிருக்கேன். அவளை நீயே டிஸ்போஸ் பண்ணிடு. ஏய் செல்வி, உன்னை லட்டு மாதிரி எடுத்துட்டு போய் மீனுக்கு பூந்தி மாதிரி பிச்சு போட போறாங்க. தேவையில்லாம அடம் பிடிச்சேன்னு வச்சுக்கோயேன், உன்னை இங்கேயே அடிச்சு இழுத்துட்டு போவாங்க. இது உனக்கு தேவையா? அடம் பிடிக்காம நல்லபடியா போய் சேரு. மா, இப்ப எதுக்கு அழற? 1000 தான் இருந்தாலும் இவ நம்ம செல்வி, நம்ம முத்து, நம்மளுக்காக எவ்வளவு உதவி செஞ்சிருப்பா. இன்னையோட போய் சேர போறா. செல்வியும் சாக போறான், முத்துவும் சாக போறாடி. மா, போறவங்களை அழுதுட்டு வழி அனுப்பலாமா? சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்பணும். எங்க சிரிச்சுக்கிட்டே டாடா சொல்லு பாப்போம். செல்வி டாடாடி, முத்து டாடா, பாய். பாய் முத்து, பாய் செல்வி. பாய் முத்து, பாய் செல்வி. வாங்கடா.
பிரதர், என்ன கூட்டமா போலீஸ் நிக்குது? அதான் கஜா, எனக்கும் ஒன்றும் புரியல. ஒருவேளை உன்னை தேடி வந்திருப்பாங்களோ? இப்பதான் ஒரு கேஸை முடிச்சுட்டு வரேன், அதுக்குள்ள என்னைய தேடி வராங்க. ஐயோ, என்ன போலீஸ் நிக்குது? ஏய், அவளை உள்ள கூட்டு போகடா. நான் தேவைப்படும் போது விசாரிப்பேன். இங்கே தான் இருக்கணும். ஓ சரிங்க சார். அறிவு, அந்த செக்யூரிட்டியை கூப்பிட்டு போலீஸ் என்ன சொன்னாங்கன்னு கேளு. செக்யூரிட்டி ஐயா இங்கே வாயா. ஐயா, அங்கே என்ன பிரச்சனை? எய்த்த வீட்டில் கொள்ளை அடிச்சிருக்காங்களா ஐயா? அதை பற்றி தான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, நீ போ. சரிங்க ஐயா. என்ன அறிவு? அது ஒன்றும் இல்லைண்ணே, போலீஸ் சும்மா என்கொயரி பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. நம்ம தெருவில் ஒரு வீட்டில் பண நகைலாம் திருடு போயிடுச்சான். அது விஷயமா தான் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. மோப்பன் ஆகி கைரேகை எடுக்கிறவங்களாம் வந்துட்டு இருக்காங்க. மோப்ப நாயா? பிரதர், மோப்ப நாயெல்லாம் வந்தா ரொம்ப ரிஸ்க்கு. நம்மலாம் கூண்டோட மாட்டிக்குவோம். பிரதர், சைலண்டா கம்முக்கமா அந்த பொண்ணை கார்ல வச்சு கடத்தினாலும் மோப்ப நாய் நம்மளை பார்த்து கொல்ச்சிச்சின்னு வச்சுங்க, வண்டியை நிறுத்தி செக் பண்ணுவானுங்க. அப்புறம் அவள் தான். அங்கிள், என்னது இது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவளை இப்பவே கொண்டு போய் சாகடிக்கிறேன். மேடம், எத்தமா கௌத்தமானு எத்தையும் செய்ய முடியாது. எல்லாம் நிதானமா கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணும். கஜா, இப்போ என்ன சொல்ல வர? பிரதர், இப்ப நான் தூங்க மாட்டேன், நான் சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இந்த போலீஸ் மோப்ப நாயெல்லாம் போயிட்டோம். அதுக்கப்புறமா இவ கதையை முடிச்சிருவோம். அறிவு, போலீஸ் பார்த்துட்டு இருக்க. இங்க வச்சு எதுவும் பேச வேணாம். எதுவாக இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். வா. பிரபா, பிரபா, இந்தாங்க, இந்த டேப்லெட் போடுங்க. பாத்து. இன்னும் கொஞ்சம் குடிங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டுங்க. கொஞ்ச நேரம் அப்பா ரூம்ல போய் படுத்துக்கிறீங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. இந்த சோபாவே போதுங்க. இந்த சோபா நல்லா தாங்க இருக்கு. நான் வீட்டில் தரையில் படுக்கிற ஆளுங்க. எனக்கு எதுங்க பெட்டெல்லாம்? உங்களுக்கு நான் ஆளில் தூங்குறது எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா நான் இந்த சோஃபாலே பத்துக்கிறேன். என்னங்க நீங்க? தாராளமா படுத்துக்கோங்க. ஒண்ணும் இல்ல, தலகாணி தலகாணி தான். ஐயோ, கரண்ட் போயிடுச்சா?
படுங்க படுங்க ஒண்ணும் இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இல்ல கரண்ட் போயிடுச்சு, உங்களுக்கு வேர்க்கும், உங்களால தூங்க முடியாது. ஏன் காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு வேத்தா நல்லதுதாங்க. யாருங்க சொன்னது? உடம்பு சரியாகி வேர்க்கிறது வேற, காத்தே இல்லாம வேர்க்கிறது வேற. நீங்க அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க, அதனால தான் விசிறிட்டு இருந்தேன். ஏன் அது முதல்ல நீங்க கொடுங்க கொடுங்க. ஏன்? நீங்க போய் எனக்கெல்லாம் விசிறிட்டு. நீங்க முதல்ல அதை கொடுங்க. ஏங்க என்னங்க நீங்க? ஒரு பொண்ணுக்கு உசுரை விட மேலானது மானம்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு மானத்தோட இருக்கேனா அதுக்கு காரணம் நீங்க தான். எனக்கு அவ்வளோ பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. நான் உங்களுக்காக இது கூட பண்ணலன்னா எப்படிங்க? ஏங்க நீங்க விசுறதையும் நிறுத்துங்க, உங்க கதையும் நிறுத்துங்க. முதல்ல நீங்க அந்த மாதிரி நினப்பில் இருந்து வெளியே வாங்க. தெரியலங்க. என்னங்க தெரியல? அந்த நினைப்புல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு எனக்கு தெரியலங்க. அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குதுங்க. நீங்க மட்டும் அந்த இடத்துல இல்லனா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? ஐயோ நீங்க ஏங்க சும்மா திரும்ப திரும்ப பழைய கதையே பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க. ஏங்க உங்களை தான் இங்க பாருங்க. என்ன பழசுன்றது எரிஞ்சு போன சாம்பல் மாதிரி, அது நமக்கு எதுக்குமே உதவாது. கடவுள் நல்லவங்களை சோதிப்பான், ஆனால் கண்டிப்பாக கைவிட மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தாங்க. நம்மளாம் நல்லவங்க, நம்மளை கைவிட மாட்டாரு. இப்போ நீங்கள் சிரிக்க போறீங்களா இல்லையா? சிரிங்க. ஏங்க உங்களை தான் இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்களா இல்லையா? இதுக்கு மேலே நீங்கள் சிரிக்கலைன்னா நான் பாட்டுக்கு கழிச்சு வீட்டுக்கு போயிடுவேன். எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குதுங்க, நான் அப்படியே போயிடுவேன். பரவாயில்லையா? அது ராஜி மேடம்னா அப்படி எப்பவுமே கலகலன்னு சிரிச்சுட்டே இருக்கணும். சிரிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க, ஓகேவா? ஷோ விசிறலாம் வேணாங்க. அதெல்லாம் முடியாது, நான் விசிறுவேன். ஏங்க நீங்க இந்த வீட்டோட மகாராணிங்க, நான் தான் உங்களுக்கு விசிறணும், நீங்க எனக்கு விசிறக்கூடாது. கொடுங்க. ஐயோ பரவாயில்லைங்க. யாரு யாருக்கு விசிற வேணாம், கரண்டே வந்துச்சு. நீங்க போய் உள்ள உங்க வேலையை பாக்குறீங்களா? நீங்க தூங்குறீங்களா? சரிங்க போங்க, ரெஸ்ட் எடுங்க. ஆ. ஏய் அமைதியா இருன்றல. அண்ணா போலீஸ் எல்லாம் போயிட்டாங்கண்ணே. நல்லா பாத்தியாடா? நல்லா பார்த்தனே. தெருவுல ஒரு ஈ காக்கா கூட இல்ல. இவ்வளவு தூக்குறதுக்கு இதான் கரெக்டான நேரம். போங்கடா. என்ன பிரதர் ஹாப்பியா? ஐயோ மாயா, என்னடி காலிங் பெல் இப்படி அடிக்கிறாங்க? ஒருவேளை போன போலீஸ் திரும்ப வந்துடுச்சோ? ஏய் லூசு. வாழ்க்கையில் இந்த நாளுக்காக தானே இத்தனை நாள் காத்துட்டு இருந்தோம். நாம் இப்படி சொல்லாமல் வந்து நிற்கிறதுக்கே ஷாக் ஆவாங்க. இனி நமக்கு கண்ணு தெரியும்னு சொன்னா என்ன ஆகும்? ஏய் ஒழுங்கா பாத்தியாடா? போலீஸ்லாம் போயிட்டாங்களா? அண்ணே சத்தியமா பார்த்தனே. தெருவுல ஒரு பய கூட இல்ல. போலீஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நானே இங்க வந்தேன். இரு பிரதர், நானே போய் பாக்குறேன். கஜா நில்லு, நீ போகாத. ஒருவேளை வெளியில போலீஸ் மட்டும் இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். மாயா நீ போய் பாரு. உடனே கதவு திறந்துடாத, முதல்ல லென்ஸ் வழியா யாருன்னு பாரு, அதுக்கப்புறம் கதவு தர.
சந்தோஷ், இவன் எப்படி இங்க வந்தா? ஏதோ ஐலாண்டுக்கு போறேன்னு சொன்னா, கரெக்டா செல்வி கதையை முடிக்கிற நேரமா பார்த்தா இங்க வந்து நிக்கிறான். ஏய், யாரடி? யாருன்னு சொல்லுடி. ஏய் யாரு? சந்தோஷ். ஐயோ யாரு? யாரு மாயா? சந்தோஷ், இங்க வாடி. வாடி, கேக்கலடி, வாடி. ஏய் மாயா, யாரடி? யாரு? யாரு மாயா? போலீஸா? சொல்லுமாயா, வெளியில யாரு? சந்தோஷ். சந்தோஷா? நல்லா பாருமாயா, அவன் வெளிநாட்டுல தானே இருக்கான், இங்க எப்படி வருவான்? வாசல்ல வந்து நிக்கிறான் அங்கிள், அது சந்தோஷே தான். அறிவு, என்ன இது? பூதம் வந்து நிக்கிற மாதிரி வாசல்ல திடீர்னு வந்து நிக்கிறான். என்ன பண்றது? அப்ப நம்ம எல்லாரும் அவ்வளவுதானா? என்னது? வீட்டில் எல்லாரும் எங்கே போனாங்க? இவ்வளோ நேரமாக பெல் அடிச்சிட்ருக்கோம், யாருமே திறக்கல. ஐயோ, அறிவு, சந்தோஷ் மட்டும் இந்த நிலைமையில இவள பார்த்தா நம்ம எல்லாரையும் ஒண்ணு இல்லைன்னு பண்ணிடுவான். ஏய், உனக்கு என்ன அறிவு கெட்டு போயிடுச்சா? அவனுக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, அவனால எப்படி பார்க்க முடியும்? ஆமால. மாயா, நீ டென்ஷன் ஆகாத. சந்தோஷ் வந்திருக்கான், அவ்வளோதானே. அவனுக்கு என்ன கண்ணா தெரிய போகுது? வீட்டுக்குள்ள யார் இருக்காங்க, நம்ம என்ன பண்ண போறோம்னு அவனுக்கு என்ன தெரிய போகுது? என்ன பிரதர் சொல்றீங்க? நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க. விற்கிற இடத்த விட்டு யாரும் ஒரு அடி கூட நகரக்கூடாது, ஒரு சத்தம் கூட கொடுக்கக்கூடாது, மூச்சு விடுற சத்தம் கூட வெளியில கேட்கக்கூடாது, புரியுதா? மாயா, நீ போய் கதவை தர. சந்தோஷ் உள்ள வருவான். வீட்டில் யாரும் இல்லை, நீ மட்டும் தான் இருக்கன்னு சொல்லு. நாங்கள் எங்கன்னு கேட்டோன்னா கோயில், ஷாப்பிங்கு, அது இதுன்னு சொல்லி சமாளி. சரி அங்கிள். நீ டயர்டா இருப்ப சந்தோஷ், ரெஸ்ட் எடு சந்தோஷ்னு அவனை யோசிக்க கூட விடாம அவன் கையை பிடிச்சி இழுத்து ரூம்குள்ள கொண்டு போவோம். கஜா, அவன் போன அடுத்த செகண்டே இவளை நம்ம வெளியில இழுத்துட்டு போயிடணும். சரிங்க பிரதர். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அறிவு? ஐயோ அண்ணி, அமைதியா இருங்க, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய், வரவனுக்கு கண்ணு தெரியாது, இவளை டைட்டா பிடிச்சுக்கோங்க, தட்டி கிட்டி விட்டுற போறா. சரிண்ணா. மாயா, நீ போய் தர. உள்ளே போன உடனே நமக்கு பார்வை வந்துருச்சுங்கிற விஷயத்த சொல்ல வேண்டாம். அந்த சர்ப்ரைஸை எல்லாரும் அவ்வளோ ஈஸியாக தெரிஞ்சுக்கக்கூடாது. நமக்கு கண்ணு தெரிலங்கிற மாதிரியே பில்டப் கொடுப்போம். அப்புறம் கரெக்டான டைமிங்கில் நமக்கு பார்வை வந்துருச்சுன்னு சொல்லும்போது எல்லாரும் ஷாக் ஆக போகிறாங்க. மாயா, சரி, இவகிட்ட கொஞ்சம் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு பார்ப்போம். யாரு? சந்தோஷ். மாயா, ஏன் மாயா இவ்வளோ நேரமா காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்கேன், ஏன் கதவை யாருமே திறக்கல? மாயா, நீ இருக்கியா இல்லையா? இருக்கேன் சந்தோஷ். ஏன் மாயா உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு?
அது சந்தோஷ், நீ அயர்லாந்து போறேன்னு சொன்னியா? திடீர்னு இப்படி வந்து நிக்கிறியா? அதான் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஏன் திடீர்னு நான் வரக்கூடாதா? வரலாமே, வா. என்ன மாயா, நான் திடீர்னு வந்தது உனக்கு சர்ப்ரைஸா இருக்குமே. ஐயோ, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு சந்தோஷ். சரி மாயா, என்ன வாசலே நிக்க வைக்க போறியா? சந்தோஷ், வா, உள்ள வா. ஆ இருக்கட்டும் சந்தோஷ், நான் எடுத்துட்டு வரேன், நீ உள்ள வா. தேங்க்யூ மாயா.